அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, பொள்ளாச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி நித்யானந்தம் அவர்களே, உடுமலைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஜெயக்குமார் அவர்களே, பொள்ளாச்சி நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவர் அன்பு தங்கை சியாமலா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நகர ஒன்றிய அனைத்து பொறுப்பாளர்களே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி விவேக் அவர்களே, தம்பி கதிர் அவர்களே மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து ஒன்றிய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, கூட்டணி கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே, அனைத்து சங்கங்களுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து பணியாற்றி இந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியை முன்னேற்றுவதற்கு காத்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அலுவலகம் திறப்பு என்பது பொள்ளாச்சியினுடைய புது அத்தியாயம். நித்யானந்தத்தை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்பது எங்களுடைய 20 ஆண்டு கால போராட்டம். பொள்ளாச்சிக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் கண்ட கனவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருந்த கூட்டணி அதை நனவாக்கி இன்றைக்கு பொள்ளாச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தம்பி நித்யானந்தம் அவர்களை இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்னாடி மட்டுமல்ல, கடந்த 20 ஆண்டு காலமாகவே பல்வேறு வகையிலே இந்த தொகுதி மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முனைப்போடு பணியாற்றிக் கொண்டிருப்பவர் தம்பி நித்யானந்தம் அவர்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் பொள்ளாச்சிக்கு பல்வேறு விஷயங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அண்ணன் அவர்கள் சொன்னது போல 2 முக்கிய பிரச்சனைகள் என்று சொன்னால், ஒன்று பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக உருவாக்குவது ஒரு முதற்கட்ட பிரச்சனை. 5 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலே ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது அந்த சட்டமன்றத்திலே 5-6 முறையாவது பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்று நான் பேசியிருப்பேன். இப்போது அதை தொடர்ந்து இருக்கிற தம்பி நித்யானந்தம் அவர்கள் அங்கு சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அமைச்சர்களை சந்தித்து பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்க வேண்டிய அந்த அவசியத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து அதற்காக போராடுவார் என்பதிலே எந்த ஐயமும் கிடையாது. ஆனால் இந்த காலத்திலே பொள்ளாச்சியை கண்டிப்பாக கோயம்புத்தூரிலிருந்து பிரித்து தனி மாவட்டமாக ஆக்கிவிடுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு அலுவலகத்தை அண்ணன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்.